அனைவருக்கும் வணக்கம். ஒரு நல்ல ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சப்தம் அப்படிங்கிற படத்துடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்முடைய அறிவழகன் இருக்கார்ல, ஈரம் படத்தை எடுத்த அறிவழகன் அவர்களுடைய இயக்கத்தில் வந்து படம் வந்திருக்கு. ரொம்ப நல்ல இயக்குனர். அந்த ஈரம், வல்லினம், அதுக்கப்புறமேட்டு ஆறாவது சினம், அதுக்கப்புறமேட்டு குற்றம் 23 அப்படிப்பட்ட படங்கள்லாம் வந்து பண்ணாரு. கடைசியாக வந்து அந்த குற்றம் 23 படமும் சரி, முதல்ல வந்த ஈரம் திரைப்படமும் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம். அவர் நல்ல இயக்குனருக்கு வந்து ஏன் படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கலாம் நமக்கு தெரியல. அது வந்து தமிழ் சினிமாவுக்கே உரித்தான விஷயம். சரியான நேரத்தில் படங்கள் ரிலீஸ் ஆகாதனால தான் வந்து அவங்களுக்கு சரியான வாய்ப்புகள் கிடைக்காம போயிடுது. அதே மாதிரி ரொம்ப நல்ல படங்கள் தான் எடுப்பாங்க. அது அந்த வியாபார ரீதியாக அதுக்கான கரெக்டான சூழ்நிலைகள் அமையாமல் போயிடும். தியேட்டர் கிடைக்காம போயிடும். அதனால தான் அவங்க பெரிய இடத்துக்கு அடைய முடியாமல் போயிடுது அப்படிங்கிறது தான் துரதிருஷ்டவசமான விஷயம். ஸோ முதல்ல நம்ம வந்து ட்ரெய்லரை பார்த்துருவோம். ஈரத்துக்கு பிறகு சப்தம் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு இந்த சவுண்டுங்கிற கான்செப்ட் வச்சு வந்து படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அப்போ ட்ரெய்லர் பார்ப்போம். அதுக்கப்புறமேட்டு மற்ற விஷயங்கள் வந்து பேசலாம். ஒரே செகண்டு. வௌவால். அதுல வந்து சத்தத்தை பத்தி அவன் டிஸ்கிரைப் பண்ணது ரொம்ப புதுசாகவும் வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என் பேரு ரூபா. நான் ஒரு கருப்பில் தான் இருக்கேன். நீங்க போஸ்ட் இன்வெஸ்டிகேட்டரா இல்ல கிரைம் இன்வெஸ்டிகேட்டரா? இன்வெஸ்டிகேட்டர். எந்த ஒண்ணுதா ரெண்டு பேரும் எதையும் கண்டுபிடிக்க மாட்டீங்க. நம்ம காதுக்கே கேட்க அட்ரஸ் சொல்றேன். அதான் எனக்கு முடியும். அந்த சத்தத்தை வச்சுதான் யாரைய கண்டுபிடிக்கும். லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். நம்பிக்கை. இந்த ஷாட் நல்லா இருக்கு. இதுக்கும் என்ன கனெக்ஷன்? தமன் பயணமா போட்டிருக்காப்லையா? வாழ்ற வாழ்க்கை சாக பிடிக்கணும். செத்துக்கு அப்புறம் வாழ்க்கை. பிப்ரவரி 28, 2025 அப்போ இன்னும் 8 நாட்களில் வந்து படம் வரப்போகுது. ஸோ டீட்டெயிலாக பேசலாமா? சில பேருக்கு இல்லை சவுண்டு நிறைய கேட்டிருக்கும், சில பேர் கேட்காது. ஏன்னா நம்ம காப்பிரைட்டுக்காக மியூசிக் கொஞ்சம் கட் ஆகிருக்கும். ஸோ ரொம்ப ப்ராமிசிங்கான ட்ரெய்லர் தான் இருக்குது. பட் ஆனால் என்ன பிரச்சனைனா, ஆதி அவர்கள்லாம் ரொம்ப நல்ல படங்கள்லாம் எடுத்து பண்ணுறாரு. ஆதியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அருள்நிதியாக இருக்கட்டும், இவங்களாம் நல்ல நல்ல படங்கள் எடுத்து பண்ணுவாங்க. படத்தை வந்து எல்லாரும் டிவியில் பார்த்துட்டு அப்புறம் ஓடிடியில் பார்த்துட்டு படம் சூப்பர் அப்படி இப்படின்னு உருட்டுவாங்களே தவிர யாருமே தியேட்டரில் போய் படம் பார்க்கறதில்ல. பக்கமாக பிளாக்னு ஒரு படம் கூட ஜீவா பண்ணார். யாருமே போய் தியேட்டரில் பெருசாக பார்க்கல. ஆனால் படம் பேசப்பட்டுச்சு. ஸோ ட்ரெய்லரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த வவ்வால்களோட ஒலி அலைகள்னு சொல்லுவாங்க. அல்ட்ராசானிக் இது வந்து கிரியேட் பண்ணல. அதை பேஸ் பண்ணி டிஸ்கவரியில் டாக்குமெண்ட்ரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த சவுண்டையும் அதுக்கப்புறம் பேரனாமல் ஆக்டிவிட்டி, அதாவது பேய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சவுண்ட் இன்ஜினியர் போல இருக்குது. லட்சுமி மேனன் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட் போல இருக்குது. வவ்வால்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணுற பொண்ணு போல இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அமானுஷியத்தையும் சயின்ஸையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி அடிக்க போகிறாங்க. டிமாண்டி காலனி 2ல் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதுலேயும் கூட சயின்ஸ் சம்மந்தப்பட்டலாம் வரும். இது ஒரு தியரி, இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, இது ஒரு குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படி இப்படின்னு என்னமோ உருட்டினாங்கல்ல, அந்த மாதிரி இதுலேயும் பயங்கரமாக வரும். பட் ஆனால் இவர் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருப்பாரு. நீ ஈரம் படத்தில் பார்த்தீங்கனாலே சரி, அவருக்கு கிடைச்ச அந்த லோ பட்ஜெட்டில் கம்மியான பட்ஜெட்டுக்குள்ளே எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ அழகாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ மறுபடியும் அறிவழகனுக்கு நம்மளுடைய ஆதி மூலமாக ஈரம் படத்தில் எப்படி நல்ல பேர் கிடைச்சதோ அதே மாதிரி இந்த படம் மூலமாக ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட காத்துட்ருக்கலாம். மியூசிக் வந்து தமன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஷுவலாக வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ராஜீவ் மேனன் சார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விசாரணை 2க்கு அப்புறமேட்டு இப்போது இதில் பார்க்கும்போது ரொம்ப விடுதலை 2க்கு அப்புறமேட்டு இதில் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவர் நிறைய படங்கள் ஒத்துக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். லட்சுமி மேனன் ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து படத்தில் பார்க்குறோம். அவங்களுடைய ஆக்டிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ காமெடி நப்பால போ சாத்தானே அப்படிங்கிறலாம் ஒரு பக்கத்தை வச்சுட்டாலும் அதாவது விஷுவலாக பார்க்கும்போதும் மியூசிக்கலாக பார்க்கும்போதும் அந்த சவுண்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது.
அதில் வர அந்த காஃபியில் விழுற அந்த அந்த சக்கரை கட்டி இருக்குல்ல அதோடைய சவுண்டு உட்பட பயங்கரமாக இருக்குது. தியேட்டரில் பார்க்கும்போது அது இன்னும் பயங்கரமான எஃபெக்டை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். படம் ஒரு 28ஆம் தேதி வந்த பிறகு இன்னும் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இப்போதைக்கு சொல்லிக்கிற விஷயம். மற்றபடி உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க, இன்னும் நிறைய பேசுவோம். எனக்கு வந்து இந்த டேரக்டர்லாம் பெரிய அளவுக்கு ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு இருக்குது. ஏன்னா சில டேரக்டர் மட்டும்தான் இந்த அம்மிக்கிட்ட பிதிக்கிட்டங்கிற கதையெல்லாம் தாண்டி ஜாதி மதம் இனம் மொழி அப்படிங்கிறத தாண்டி இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட சாயங்களை தாண்டி படங்கள் பண்ணுவாங்க. ஸோ அந்த இயக்குநர்கள்லாம் தமிழ் சினிமாக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். எப்போ பார்த்தாலும் வந்து ஏற்கனவே இன்றைக்கி வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை ட்விட்டரில் போய்ட்டு வந்து சும்மா உட்காந்து பார்த்தீங்கனாலே அரசியல் சம்மந்தப்பட்ட படங்கள் தான், அரசியல் சம்மந்தப்பட்ட கருத்துக்களை பேசி பேசி மக்களை ஃபுல்லாகவே உலகத்திலேயே அரசியல் தான் எல்லாமே முக்கியமானது. பட் ஆனால் அதே பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் நம்மளோட வேலை கிடையாது. ஒரு என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மீடியாக்குள்ளே அரசியலை வந்து புகுத்தி எல்லா இடத்துலையுமே அரசியலாக வந்து மாற்றி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி இதெல்லாம் ஹிட் ஆகும்போது தான் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் மட்டுமே வந்து ஓரியன்டான படங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் நான் சொல்லிக்கிற விஷயம். உங்களுக்கு நான் சொல்கிறது சரியாக இருந்தாலும் ஓகே, தப்பாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ட்ரெயிலர் ரொம்ப பிடிச்சிருந்து, ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஆதி அவர்களுக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் கொடுக்கட்டும், வவ்வால் மூலமாக அவருக்கு மிகப்பெரிய சக்ஸஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு நான் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன். மறுபடியும் அடுத்த வேலை சந்திப்போம். இதில் நான் ஏதாவது வந்து என்னுடைய கருத்துக்களை ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதலாம். சேனலுக்கு புதுசாக வந்தால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.